அணுகுமுறை ஃபித்ரா சிகிச்சை. இதே கிதாபு இமாம் தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின புத்தகத்திலேயே இது தௌஹீத் அவங்க எழுதின சில புத்தகங்கள் இருக்கு. அந்த புத்தகத்திலேயே அந்த விஷயங்கள்லாம், அதாவது மாற்று சகோதரர் தௌஹீதுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அழகாக அற்புதமாக அவர் புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நான் தமிழ்ல அதை சொல்றேன். இறைநேச செல்வந்தர்களும் சைத்தானின் தோழர்களும். முடிஞ்ச அந்த கிதாபை வாங்கி படிங்க. கமாலுதீன் மதனி அவங்க தர்ஜுமா செஞ்சிருக்காங்க. அந்த புக்கு தமிழ்லயே கிடைக்குது. இறைநேச செல்வந்தர்களும் சைத்தானின் தோழர்களும். அப்போ அதுல சில ஆழமான கருத்துக்கள், அத ஃபித்ராவுடைய விஷயத்த அழகா சொல்லிருக்காங்க. அங்க தஜ்கியத்து நப்ஸ் சொல்லும் பொழுது இதே ஒரே விஷயம் தான் சொல்றாங்க, ஆனா அணுகுமுறை வெவ்வேறாக இருக்கும். இன்னைக்கு உளவியல் வல்லுநர்களுக்கு மத்தியில உளவியல் சார்ந்த சிகிச்சை சொல்லும் பொழுது, இப்போ NLP பத்தி நான் சொல்லணும்னா நான் ஒரு விஷயமா சொல்லுவேன். இல்ல இப்ப எனக்கு ஹிப்னோதெரபி பத்தி நான் ஒரு விஷயமா சொல்லுவேன். CBTனா என்னுடைய ஓன் அப்ரோச் வித்தியாசமா இருக்கும், இன்னொரு நபருடைய அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். அது போலதான் இந்த இல்மு நப்ஸ் இஸ்லாமிக் சைக்காலஜி பத்தி சொல்லும் பொழுது ஒவ்வொரு உலமாக்களும் தனித்தனியான அவங்க அணுகுமுறையில சொல்லுவாங்க. அது அக்கல் வல் நக்கல் அப்படின்னு கிதாபுல போய் நீங்க படிக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக அது இருக்கும். அடுத்தது இமாம் அல் மதூரிது அவங்க ஈமான் அல் கஸ்த், அதாவது நோக்கத்துடைய அடிப்படையில பர்பஸ் ஆஃப் த லைஃப் கிதாபுல் தௌஹீத், அந்த கிதாபுல மதூரிது அவங்களுடைய சில விஷயங்களும் ஒரு அணுகுமுறையும் ஒரு ஆழமாக ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் இருக்கும். அடுத்து சிஃபா அப்படி சொல்லக்கூடிய ஹீலிங்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ், கானுன் ஃபில் திப், இந்த தமிழ்ல சொன்னா ஹீலிங் ஆஃப் மெடிசின் அர்த்தம். கானுன் அதாவது அந்த கானுன் ஃபில் அல் திப், இந்த கிதாபு மருத்துவ உலகத்துல கிட்டத்தட்ட 200 வருஷம் முதன்மை டெக்ஸ்ட் புக்காக இருந்துச்சு. இன்னைக்கு பாக்குறோம்ல, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு கிதாபு ஜெனரல் மெடிசின் சூழ பெரிய கிதாப் புத்தகம். அந்த புத்தகம் எப்படி இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ்ல ஜெனரல் மெடிசின் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ, அந்த அளவு இப்னு சீனா அவங்க எழுதின அந்த புத்தகம் கானுன் ஃபி அல் திப் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் முடிஞ்சுச்சுன்னா படிச்சு பாருங்க. அரபிலேயே இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு. ஆனா மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 20 வேல்யூஸ் இருக்கு. அப்ப அவங்க மன சார்ந்த விஷயத்துக்கு சில சிகிச்சை முறைகளை தொகுத்தாங்க. இப்ப ஒவ்வொரு சிகிச்சை முறைகளையும் நம்ம தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா தனித்தனியா சொல்லிக் கொடுக்குறோம். எங்க சொல்லிக் கொடுக்கிறோம்? மாஸ்டர் டிப்ளமால நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்க, மாஸ்டர் டிப்ளமா லெவல்ல கூட நம்ம சொல்லிக் கொடுக்கல. மாஸ்டர் டிப்ளமால தனித்தனியாக ஒவ்வொரு சிகிச்சை முறையும் நமக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா எடுத்த உடனே அதை சொல்லிக் கொடுத்துட்டா அவங்களுடைய கொள்கையை பின்பற்றவன் நம்மளுக்கு முத்திரை கொட்டுருவாங்க. ஆனா அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக அவருடைய கருத்துக்களை நம்ம புறம் தள்ளிவிட முடியாது. அப்புறம் தஸ்ஸவுஹ் மற்றும் சபுர் அப்படின்னு உள்ளது இது அல் குசாரியா, குசாரி அப்படின்னு சொல்லுவங்க ரிசாலத்துல் குசாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல அதாவது தஸ்ஸவுடைய ஆழமான ஆன்மீக சிகிச்சை ரொம்ப அற்புதமா இருக்கும். தஸ்ஸவுஹ் விஷயத்துல, ஆழ்நிலை மருத்துவத்துல, ஆழ்நிலை சம்பந்தமான விஷயத்துல ஆர்வம் உள்ளவங்க இந்த விஷயத்தில் உள்ளர போய் படிக்கும் பொழுது அவங்களே மெய்மருந்து இருப்பாங்க. மனதுக்கான ஆழ்ந்த மருத்துவம் உள்ளர இன்னர் செல்ஃப் இருக்குல்ல, நப்சு, அதுக்கான உள்ள சிகிச்சை அற்புதமான புக்கு. இப்போ பொறுமையை கையாண்டுறவங்களுக்கு அந்த புத்தகம்லாம் படிக்கும் பொழுது ஒரு பேரின்ப காதல் வரும். அப்போ சீரத்துன் நபவிய்யா, இமாம் இப்னு அல் கையும் அவங்க அந்த கிதாபுல ப்ராஃபட்டிக் மெடிசின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய சொல்லும் பொழுது ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, நபியுடைய வாழ்க்கை முறையில அப்படியே சொல்லி அதன் மூலமாக சிகிச்சை முறைகளை எடுத்துவோம். அற்புதமான ஒரு இப்னு அல் கையும் ஜவுசியா அவங்க ப்ராஃபட்டிக் மெடிசின் இந்த கிதாபை எழுதுனவங்க இவங்க தான். அங்க திப்பின் நபி கிதாபை எழுதுனவங்க இவங்க தான். சோ இவங்களுடைய கிதாபுல நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அற்புதமான சிகிச்சை நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் அதுல வரும். அடுத்தது இஸ்ஃபஹானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க
அதாவது கிரிஃப் தெரப்பின்னு சொல்றேன்ல, வருத்தம், மரணம், துக்கம், கஷ்டம், வாழ்க்கையில சிரமங்கள் இருக்கு, இதுல இருந்து எப்படி நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்ற இடத்துல குர்ஆனுடைய அடிப்படையில நம்ம அற்புதமா ரொம்ப ஆழமா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்ற, ஒரு துக்கம் என்பது ஒரு தற்காலிகமானது, இதுக்கு தவக்குல் இருந்தாலே போதும், அதுல இருந்து வெற்றி பெறலாம். சோ அந்த துக்கத்துக்கும் அந்த தவக்குலுக்கும் உள்ள தூரம் இருக்கு பாருங்களே, அத ரொம்ப அற்புதமாக எடுத்து வைப்பாங்க. அது ரொம்ப அற்புதமாக அந்த கிதாப்ல இருக்கு. இது ஒரு முறை. அடுத்தது ஃபிக்ரல் ராஜி, ஃபக்ருதீன் ராஜி, அல் ராஜி என்ற ஒரு ஆளு, இவங்க ஒரு மருத்துவர் தான். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் பத்தி நம்ம அற்புதமாக இன்னைக்கு மேலை நாட்டு மருத்துவர்கள் கூட இவருடைய அந்த அப்ரோச்சஸை வந்து ஏத்துக்கிறாங்க. இவங்க எப்படி அந்த கல்வ எமோஷன்ஸ் நம்மளுடைய அறிவால கட்டுப்படுத்த முடியும் என்பதை ரொம்ப அற்புதமாக நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சிக்மாய்டு, ஃப்ராய்டு சொல்ற கான்செப்டோ, இல்ல வாட்சன் சொல்ற கான்செப்டோ, மாஸ்லோ சொல்ற கான்செப்டோ, இவங்களோட கான்செப்ட் எல்லாம் நம்ம பெருசா பாக்குறோம். ஆனா இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக அழகாக பெரிய பெரிய ஒரு லென்த்தியான லிட்ரேச்சர் வச்சிருக்காங்க. என்ன எல்லா கான்செப்ட்லயும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படையில இருக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இஸ்லாமியவர்கள் மறந்து இருக்கிறதால இன்னைக்கு மன ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், நப்சு ரீதியான பிரச்சனை, கல்வி ரீதியான பிரச்சனை நம்ம காமனா இருக்கு.